அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, உங்க மதத்தில உள்ள நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு, உங்க நல்ல கருத்துக்களை பரப்புவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இன்னொருவனை அவனுடைய மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுவதற்கு, மதம் மாற்றம் செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை. இப்ப மத மாற்றம் பண்றவங்க பொதுவா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மதத்தை பரப்புறதுக்கு சுதந்திரம் இருக்கு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் 25 படி ஒருத்தருடைய கருத்தை சொல்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கு, மதத்தை பற்றி பரப்புவதற்கு சுதந்திரம் இருக்கு. மதத்தை பரப்புவதற்கு தான் சுதந்திரம் இருக்கிறதே தவிர யாரையும் மதம் மாற்றம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை. இப்படி பெரும்பான்மை மக்களை எல்லாம் மதமாற்றம் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்தா இந்த நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நாளைக்கு சிறுபான்மையாக மாறக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறது. மதம் மாற்றம் என்பது இந்த நாட்டுல தடுக்கப்பட வேண்டியது. இது நாம சொல்லல, இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார், எனக்கு மட்டும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருந்தால் முதலில் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவேன். மதம் மாற்றம் ஒரு தேசிய அபாயம் சொல்லி தேசத்தினுடைய தந்தை காந்தியடிகள் சொல்லியிருக்கார். தனிப்பட்ட விஷயம், என் மதம் நான் என்ன பின்பற்றுறது நான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தர் நீங்க இதை பின்பற்ற கூடாது, இதுக்கான தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது தப்பு தானே சார்? இந்த ஏன் மதம், ஏன் உரிமை, ஏன் உணவு, இதுக்கு ஏன் உரிமைங்கிற எல்லாம் நம்ம நாட்டுலதான் இருக்கு. முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை 43.15% குறுக்கு பகுப்பாய்வுல கூடி இருக்குன்னு சொன்னா இது இந்த நாட்டிற்கு ஆபத்தா இல்லையா? இந்த நாடு நாளைக்கு முஸ்லிம் நாடாக மாறுமா இல்லையா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல அலகாபாத் கோர்ட் இங்க பிரபலமான ஒரு முக்கியமான தீர்ப்பையும் கொடுத்துருந்துச்சு, மதம் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. இது ஒரு சார்பார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட உரிமை, இதை கோர்ட் அளவு கொண்டு போய் இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சார்பு சொன்னாலும், இன்னொரு சார்பார் இது முக்கியமான தீர்ப்பு, இது ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தாலும் ஒரு தீர்வையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையான இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, மதம் சார்ந்த ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட விவாதிக்கிறதுக்காக இந்து முன்னணியை சேர்ந்த குற்றாலநாதன், அவர் ஒரு பிரபல வழக்கறிஞரும் கூட. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சமீபத்துல ஒரு போன வாரத்துலதான் அலகாபாத் கோர்ட் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்தாங்க சார். இது மதம் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கறதுனாலே மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையான அந்த தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்ன சார்? கடந்த வாரம் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹாமீர்பூர் அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ராம்பாவாங்கிறது அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர். அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை கொண்டு போய் கிறிஸ்தவராக கட்டாயப்படுத்தி மத மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய சகோதரி ராம்காளி பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் இந்த வழக்கை தொடுக்கிறாங்க. என்னுடைய அண்ணனை கொண்டு போய், அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவரை கொண்டு போய் கிறிஸ்தவரா மதம் மாற்றிட்டாங்க. எங்களுடைய கிராமத்துல, அந்த ஹாமீர்பூர் கிராமத்துல பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவுல மதம் மாற்றப்படுதாங்க. இவங்க கிறிஸ்தவ மத கூட்டங்கள் நடத்தி, மதமாற்ற கூட்டங்கள் நடத்தி நிறைவேற மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இத்தனைக்கும் 2021 உத்தரப்பிரதேச மாநிலத்துல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இவங்க மேல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி, ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜு மாண்புமிகு ரோஹித் ரஞ்சன் அப்படிங்கிறவரு அதுல ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய தீர்ப்பு. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்ப மதமாற்றம் பண்றவங்க பொதுவா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மதத்தை பரப்புறதுக்கு சுதந்திரம் இருக்கு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் 25 படி ஒருத்தருடைய கருத்தை சொல்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கு, மதத்தை பற்றி பரப்புவதற்கு சுதந்திரம் இருக்கு. மதத்தை பரப்புவதற்கு தான் சுதந்திரம் இருக்கிறதே தவிர
யாரையும் மதம் மாற்றம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாரும் குதிக்கிறாங்க. இந்த மதமாற்றம் செய்யக்கூடிய கும்பல்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து குதிக்கிறாங்க. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, உங்க மதத்தில உள்ள நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு, உங்க நல்ல கருத்துக்களை பரப்புவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இன்னொருவனை அவனுடைய மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுவதற்கு, மதம் மாற்றம் செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு வலியுறுத்தி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கூடுதலாக இந்த தேசத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை வைத்து நீதிமன்றம் அந்த தீர்ப்புல ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்படி பெரும்பான்மை மக்களை எல்லாம் மதமாற்றம் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்தா இந்த நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நாளைக்கு சிறுபான்மையாக மாறக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு சமூக அக்கறை உள்ள கருத்தை அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது உண்மையிலேயே பல ஆண்டுகளாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்து அமைப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை. இந்த நாட்டுல ஹிந்துக்கள் இன்னைக்கு மத மாற்றத்தின் மூலமாக மெல்ல மெல்ல சிறுபான்மையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கோம். அதைத்தான் இன்னைக்கு அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பிரதிபலித்திருக்கிறது. மதம் மாற்றம் என்பது இந்த நாட்டுல தடுக்கப்பட வேண்டியது. இது நாம சொல்லல, இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். எனக்கு மட்டும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருந்தால் முதலில் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவேன். மதம் மாற்றம் ஒரு தேசிய அபாயம்னு சொல்லி தேசத்தினுடைய தந்தை காந்தியடிகள் சொல்லியிருக்கார். ஆனால் காந்தியடிகளினுடைய கருத்தை இன்னைக்கு அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் பிரதிபலித்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு மதத்தை பின்பற்றி இது ஒரு நாட்டினுடைய அடையாளமா மாத்தி இது ஒரு கிறிஸ்துவ நாடாவோ ஒரு முஸ்லீம் நாடாவோ மாத்தினாலும் அவங்களுக்கு என்ன ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது? ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நீங்க எல்லாமே சொல்றீங்க. ஹிந்து நாடு அப்படிங்கிறது அறிவிக்கப்படாத ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு சொல்லும் போது இதுல இருந்து கிடைக்காத ஒரு ஆதாயம் ஒரு கிறிஸ்துவ நாடாவோ ஒரு முஸ்லீம் நாடாவோ மாத்தி என்ன ஆதாயம் கிடைக்க போகுது அவங்களுக்கு? தாசரே இந்த தரணியை எல்லாம் இயேசுவுக்கே சொந்தமாக்குவோம் பாட்டு பாடுறாங்களா இல்லையா சர்ச்சில்? தாசரே இந்த தரணியை எல்லாம் இயேசுவுக்கே சொந்தமாக்குவோம்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாடு உலகம் முழுக்க கிறிஸ்தவமா மாத்துவோம், அதான அர்த்தம். அதுக்கு இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுதான் போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வந்தப்ப சொன்னார், முதல் 1000 ஆண்டுகள்ல ஐரோப்பிய கண்டத்தை நாம கிறிஸ்தவ தேசமாக மாத்துறோம். அடுத்த 1000 ஆண்டுகள்ல ஆப்பிரிக்கா கண்டத்தை பெருமளவு கிறிஸ்தவ கண்டமாக மாத்தினோம். அடுத்து இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள், இந்த 2000 இருந்து 3000 வரக்கூடிய இந்த வருடங்கள்ல ஆசிய கண்டம் முழுவதையும் நாம் கிறிஸ்தவ மயமாக்குவோம் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் சொன்ன வார்த்தை. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? இவர்களுடைய நோக்கமே, கிறிஸ்தவ மிஷனரிகளினுடைய நோக்கமே நாடு பிடிக்கிற கூட்டம். இது மதம் அல்ல, இது நாடு பிடிக்கிற கூட்டம். இதை பல தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் நீங்க சிலுவை போர் நடந்த காலத்துல இருந்து எடுங்க. சிலுவை போர் எதுக்கு நடந்தது? சிலுவையை தூக்கிட்டு பாதிரிகள் கொண்டு போய் ஒவ்வொரு நாடாக போய் போர் செய்தார்கள். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இஸ்லாமிய பகுதிகளையும் கிறிஸ்தவ நாடாக மாற்றுவதுதான். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய பிரச்சனை என்ன? மதம் மாற்றம் தான் அடிப்படை. அந்த நாட்டை தன்னுடைய வசமாக்குவது. இன்னைக்கு இந்தியாவில் என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் முஸ்லிம்கள் இந்த நாட்டை எப்படியாவது முஸ்லீம் நாடாக மாற்ற வேண்டும், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும். உலகம் முழுக்க கிறிஸ்தவ ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு குரூப்பும், உலகம் முழுக்க இஸ்லாமிய ராஜ்யத்தை ISIS சொல்றாங்களா இல்லையா, அவங்களுடைய நோக்கம் என்ன? உலகம் முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும், ஷரியத் சட்டத்தை கொண்டு வரணும், ஷரியத் சட்டத்தின் கீழே உலகம் ஆட்சிப்படுத்த வேண்டும். அதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ ஒரு பக்கம் இஸ்லாமிய நாடாக ஆக்குவதற்காக ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ நாடாக மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 கூட்டங்களினுடைய லட்சியம் தான் இந்த மதம் மாற்றம் செய்து மக்களை மதம் மாற்றி இந்தியாவை கிறிஸ்தவ நாடாகவோ அல்லது முஸ்லிம் நாடாகவோ மாற்றுவதற்கு இவர்கள் போட்டி போட்டு மதம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஆர்டிகல் 25 மத பிரச்சாரம் பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னீங்க. மத பிரச்சாரம் பண்றதுக்கும் மத மாற்ற பிரச்சாரம் பண்றதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? மத பிரச்சாரம்ங்கிறது என் மதத்துல இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை ப்ரீச் பண்றது, மக்களுக்கு சொல்றது. என் மதத்துல இந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது எடுத்து சொல்றது மத பிரச்சாரம். எங்க மதத்துல இன்னென்ன கோட்பாடுகள்லாம் இருக்கு, இன்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத அவங்க சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்களுடைய விருப்பம். ஆனா அவங்கிட்ட போய் உனக்கு நான் 1 லட்சம் ரூபா உன் கடன் அடைக்கிறேன், உனக்கு நான் ரூபா தாரேன், உனக்கு பொண்ணு தாரேன், என் பொண்ணை கட்டி வைக்கேன், இப்படிலாம் சொல்லி பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்து மதம் மாற்றம் பண்றது, இந்த வேலைகளை செய்வது கட்டாய மதம் மாற்றம்.
இது மத மாற்றம், இது பிரச்சாரம் கிடையாது, இது மத மாற்றம். நீங்க மத பிரச்சாரம் பண்றதுன்னா உங்களுடைய மதத்தை உயர்வா சொல்லணும். ஆனா பொதுவா ஒரே ஒரு விஷயம், பொதுவா கிறிஸ்தவர்களுடைய பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா மத்த மதங்களை எல்லாம் சாத்தான்கள்னு சொல்றது பாக்குறீங்களா இல்லையா? சாத்தான்கள். அப்ப மத்த மதத்துல இழிவுபடுத்தி பேசுறது, இது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை இல்ல. அதத்தான் இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவுபடுத்தி இருக்கிறது. உங்க மதத்தை பெருமையா பேசுங்க, அவனா மாறி வந்தா ஏற்றுக்கோங்க. யாரையும் போய் ஆசை வார்த்தை காட்டி அச்சுறுத்தி மதம் மாற்றம் செய்வது ஏற்புடையது அல்ல. இன்னொரு விஷயத்த என்ன கேட்கணும்னா, மதம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஏன் மதம், நான் என்ன பின்பற்றுறது நான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தர் நீங்க இதை பின்பற்ற கூடாது, இதுக்கான தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது தப்பு தானே சார் அது? இந்த ஏன் மதம், ஏன் உரிமை, ஏன் உணவு, ஏன் உரிமைங்கிற எல்லாம் நம்ம நாட்டுலதான் இருக்குது. ஏன்னா இது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு இங்க யாருனாலும் என்னனாலும் செய்யலாங்கிறது. இதே சீனால போயோ ஐரோப்பிய நாடுகள்ல போயோ நீங்க பண்ண முடியாது. சீனால போய் இன்னைக்கு சீனாவில கம்யூனிஸ்டத்தினுடைய ஆட்சி நடக்கு. அங்க இருக்கக்கூடிய உய்கூர் முஸ்லிம்களினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அடிமைகளை விட மோசமாக முஸ்லிம்களை சீனாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் அதை பத்தி வாயை திறக்கிறதே கிடையாது. இங்க இவங்க மத சுதந்திரம், என்னுடைய சுதந்திரம் எல்லாம் பேசுறது. உன்னுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த சுதந்திரம் பொதுவா எங்கிறது என்னன்னா, நீங்க கையை வீசி நடக்கிறதுக்கு சுதந்திரம். அந்த கை அடுத்தவன் முதுகுல படக்கூடாது. அது அடுத்தவன் முதுகுல பட்டதுன்னு சொன்னா அது அஃபென்ஸ், அது குற்றம். அதுதான் சுதந்திரம். சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை இருக்குது. நீங்க சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு அத்தனை பேரையும் நீங்க மதம் மாற்றி கொண்டு போனீர்கள் என்று சொன்னா அதைத்தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லுது. நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க இந்துக்கள் சிறுபான்மை ஆகி விடுவார்கள். இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த தேர்தலை ஒட்டி வந்தது. அந்த தேர்தல் பரபரப்புல அது அப்படியே அமைங்கி போயிடுச்சு. பிரதமரனுடைய ஆலோசனை குழு அவங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்புல தெளிவா சொன்னாங்க, 1950 இந்தியா விடுதலை அடைந்த தருணத்துல 1950 இந்தியாவில இருந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகை 84%. 1950 30 கோடி முகமுடையாள்னு பாரதி சொன்னானே, அப்ப 35 கோடியிலேயே 35 கோடியா இருக்கும் போது இந்துக்களினுடைய ஜனத்தொகை 84%. இன்னைக்கு 130 கோடிக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட, அப்படிதானே? இன்னைக்கு இந்துக்களினுடைய ஜனத்தொகை 78%. 84% இருந்து 78% குறைந்திருக்கிறது. இந்துக்களினுடைய ஜனத்தொகை 7.8% இந்தியாவுல குறைந்திருக்கிறது. நான் சொல்லல, அரசாங்கத்தினுடைய கணக்கெடுப்பு, பிரதமரினுடைய ஆலோசனை குழு சொல்லுது. ஆனா 7.8% இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு. ஆனா முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை எப்படி இருக்குன்னா 43.5%. 1%, 2% இல்ல, 43.5% உயர்ந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 1950 30 கோடி முகமுடையாள்னு பாரதி சொன்ன நேரத்துல 1950 இந்தியாவில இருந்த முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை 9.8%. இப்ப 2015 இந்தியாவில இருக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை 14.9%. அன்னைக்கு இருந்த ஜனத்தொகையோட ஒப்பிட்டு நீங்க கால்குலேஷன் பண்ணி சராசரி பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை 43.15% கூடி இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்க. இந்துக்களினுடைய ஜனத்தொகை 7.8% குறைஞ்சிருக்கு. முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை 43.15% குறுக்கு பகுப்பாய்வுல கூடியிருக்குன்னு சொன்னா இது இந்த நாட்டிற்கு ஆபத்தா இல்லையா? இந்த நாடு நாளைக்கு முஸ்லிம் நாடாக மாறுமா இல்லையா? ஏற்கனவே எங்களுக்கு இந்த நாட்டுல முஸ்லிம்கள் நாங்க பெரும்பான்மையாக இருக்கோம், இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிதானே பாகிஸ்தான் நாட ஜின்னா பிரிச்சுட்டு போனாரு. நாங்களும் இந்துக்களும் ஒன்னா இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டு தானே ஜின்னா முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனாரு. இப்ப மீண்டும் இந்த முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை அதிகரிக்க என்ன ஆகும்? இந்தியா மேலும் துண்டு துண்டாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதைத்தான் அலகாபாத் உயர் நீதிமன்றம் வருத்தப்படுகிறது. நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை இந்து அமைப்புகளும் இதைத்தான் வருத்தப்பட்டு. அலகாபாத் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பை முன்னிறுத்திய பல மாநிலங்கள் இதை முன்னிறுத்தி அடுத்த சட்டம் இயற்றுவதற்கோ இந்த தீர்ப்பை முன்கால், அதாவது மேற்கோள் காட்டியோ அடுத்து வரக்கூடிய தீர்ப்புகள்லாம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா தமிழகத்துல மதமாற்ற தடை சட்டம் கிடையாது. இங்க நிச்சயமாக அப்படி ஒரு தீர்ப்புகள் எல்லா மாநிலங்களிலும், இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்திலும் கூட இப்படி ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்பதை மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள். தீர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்தியில இருக்கக்கூடிய
அரசாங்கமும் இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இது ஒவ்வொரு மாநிலங்களிலும் நீங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பூஜா தூக்குகின்ற அவர்களுடைய காலை பிடித்து கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல போன்ற மாநிலங்கள்ல இந்த மதமாற்ற தடை சட்டம் என்பது கொண்டு வருவதுங்கிறது நடக்காத காரியம். இவர்கள் ஓட்டு அரசியலுக்காக சிறுபான்மையை தாஜா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மையமாக வைத்து நாடு முழுவதும் மதமாற்ற தடை சட்டத்தை யூனிஃபார்மாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் மத்திய அரசாங்கம் மிக கடுமையான மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தால்தான் இந்த தேசம் மதச்சார்பற்ற நாடாக, இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடாக இருக்கும் என்பது அனைவருடைய கருத்து. மதமாற்ற தடை சட்டத்தை பத்தியும் அலகாபாத் கொடுத்த தீர்ப்பு பத்தியும் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு மெதுவாகவும் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. இந்த கருத்துக்களை மக்கள் அனைவரிடம் கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யக்கூடிய உங்க தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.